கடவுளே, எங்க அம்மாவுக்கு நான் கண்ட கனவு மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. 12 வருஷமா நடக்காம வீல் சேர்ல உட்கார்ந்து அவங்க முதல்ல எழுந்து நடந்திருக்காங்க. அதை கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சாமி, அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல? தெரியுமா, நம்ம கல்யாணம் நடக்கணும்னு அந்த குழந்தைங்களை ப்ரே பண்ணாங்க. அது இப்ப நடக்க போகுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி. சக்தி, ரொம்ப நேரம் இருந்தா யாராவது பாத்துருவாங்க. வா போலாம். இனிமேதான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது. ஆனா அந்த சந்தோஷம் நிம்மதி எதுவுமே உன் ஃபேஸ்ல இல்ல. நீ நிம்மதியா இருக்கலாம், ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் நிம்மதியா இருக்க முடியுமா? சக்தி, இது நான் இல்ல. இது வேற யாரோ ஏதோ பண்ணிருக்காங்க. இது நான் இல்ல சக்தி. இதை என்ன நம்ப சொல்ற? சத்தியமா நான் சுத்தமானவதான். என்ன எந்த டாக்டர் கிட்ட வேணாலும் கூட்டிட்டு போய் செக் பண்ணிக்கோ. சீதா தீ குளிச்ச மாதிரி நீயும் தீ குளிச்சா அப்ப நான் நம்புறேன். ப்ளீஸ் சக்தி, சக்தி உனக்கு கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ் சக்தி, வேண்டாம் சக்தி. சக்தி ப்ளீஸ். சக்தி, சக்தி புரிஞ்சுக்கோ சக்தி. சக்தி, நீ உங்க அம்மாவை பாப்ப, அதுக்கப்புறம் உன் நிலைமை
சுவாமி சுவாமி, என் நிலைமைன்னு ஏதோ சொன்னீங்க, எங்க போனீங்க சுவாமி? சுவாமி சுவாமி மா, என்ன தம்பி? இங்க சுவாமி யாராவது பாத்தீங்களா? ஓ, வணங்காமுடி சித்தரா? அவர்தான் வணங்காமுடி சித்தரா? அவர் எப்ப வருவாரு எப்ப போவாருன்னு யாருக்குமே தெரியாது. தம்பி, நீங்க அவரை பாத்தீங்களா? இப்பதான் என் கூட பேசிக்கிட்டு இருந்தாரு. என்னப்பா சொல்ற? உன் கூட பேசினாரா? ஆமா. அவரை பார்க்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு தரிசனம் கொடுத்த அந்த சாமியாரு எங்களுக்கு எப்ப கொடுப்பாருன்னே தெரியல. சுவாமி 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 என்ன ஆகும்னு சொல்லாமலே போயிட்டீங்களே சுவாமி. சித்தர் சுவாமி எங்க போனார்னே தெரியல. இப்ப நான் எங்க அம்மாவை பார்க்க போலாமா வேண்டாமா? நீங்க தான் சொல்லணும். டாக்டர் ஐயா, இப்ப வெற்றியோட அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லையா? அந்த வீட்டுக்கு நந்தினி வந்ததுல இருந்தே வள்ளியம்மோட நிலைமையில நிறைய மாற்றம் தெரியுது. அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு பழச ஞாபகப்படுத்தினாதான் நார்மல் ஸ்டேஜுக்கு வருவாங்க. இப்ப அந்த பொண்ணு அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் கொஞ்ச நாள் முன்னாடி வீல் சேர்ல இருந்து அந்த அம்மாவால எந்திரிக்க முடிஞ்சது. இத ஒரு மெடிக்கல் மிரக்கல்னு சொல்றதை விட அந்த பொண்ணோட உழைப்புன்னு தான் சொல்லணும். டாக்டர், நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க அந்த அம்மாவுக்கு இத்தனை வருஷமா வைத்தியம் பாக்குறீங்க. உங்களால குணப்படுத்த முடியாத அந்த அம்மாவை அந்த பொண்ணால எப்படி இவ்வளவு சீக்கிரம் குணப்படுத்த முடியும்? அவங்களுக்கு வந்திருக்கிறதே ஒரு மனநோய். மருந்து மாத்திரையால குணப்படுத்த முயற்சி பண்ணாலும் அது சில சமயம் சக்சஸ் ஆகும், சில சமயம் ஃபெயிலியர் ஆகும். ஆனா அவங்க பழைய ஞாபகங்களை, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தா நாங்க கொடுக்கிற மருந்துகளோட கூட அதுவும் சேர்ந்து வேலை செய்யும். இப்போ வள்ளியம்ம அவங்க பொண்ணு தங்க இறந்து போன அதிர்ச்சியில தான் இப்படி ஆயிட்டாங்க. இந்த பொண்ணோட ஆக்டிவிட்டினா நந்தினியோட நடை, உடை, பாவனை இதெல்லாம் அச்சு அசல் கிட்டத்தட்ட தங்க மாதிரியே இருக்கு. ஆமா டாக்டர், நீங்க சொல்றது சரிதான். ஒரு நாள் கோவில வச்சு பார்த்தேன். அப்போ தங்கம் மாதிரியே அந்த பொண்ணு சாமி ஆடினா. அப்போ வெற்றியோட அம்மாவோட உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு. இப்போ நான் சொல்றது உனக்கு ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். நந்தினி தொடர்ந்து தங்கம் மாதிரியே நடந்துகிட்டான்னா வள்ளியம்ம சீக்கிரம் குணமாயிடுவாங்க. அதுக்கு இன்னும் எத்தனை மாசம் ஆகும்? அதெல்லாம் கரெக்டா சொல்ல முடியாதுமா. திடீர்னு நாளைக்கே கூட குணமாயிடலாம், இல்ல சில வாரங்கள் சில மாசங்கள் கூட ஆகலாம். மனவியாதிய பேச்சு, ஒலி மூலமா தான் பூரணமா குணப்படுத்த முடியும். இப்ப நந்தினி அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க எப்ப குணமாவாங்கன்னு உங்களால சொல்ல முடியாதா? யாராலையும் சொல்ல முடியாதுமா. நீ ஏன் திரும்ப திரும்ப இதையே கேட்கறேன்னு எனக்கு நல்லா புரியுதுமா. அவங்க குணமான உடனே உண்மையை சொல்லி நீ வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆஸ் அ டாக்டர் என்னோட அட்வைஸ் என்னன்னா, உண்மையிலேயே நீ வெற்றியை கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு மருமகளா போய் வெற்றியோட அம்மாவை கவனிச்சுக்கிட்டா கூட அவங்களை இந்த அளவுக்கு கியூர் பண்றது ரொம்ப கஷ்டமா. ஏன்னா உன்னோட ஆக்டிவிட்டீஸுக்கும் தங்கத்தோட ஆக்டிவிட்டீஸுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆஸ் அ டாக்டர் என்னுடைய அட்வைஸ் என்னன்னா,
இப்போதைக்கு நந்தினி அந்த வீட்டுல இருக்கிறதா நல்லது. சரிம்மா, நான் வரேன். வெற்றி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற பாக்கியம் எனக்கு இல்ல போல இருக்கு. முதல் தடவையா எங்க அம்மா கிணத்துல விழுந்து கல்யாணத்தை தடுத்தாங்க. இப்ப உங்க அம்மாவுக்காக என் காதல விட்டு தரேன். நீ விரும்பலனாலும் உன்னை நம்பி உனக்கு பொண்டாட்டியா நடிக்கிற நந்தினி கூடவே உன் வாழ்க்கை அமைச்சுக்க. இது என் தங்கச்சிங்களுக்காக நான் எடுத்த முடிவில்லை. ஆம்பளைங்க மட்டும்தான் தான் விரும்புற பொண்ணுக்காக காதல விட்டு கொடுப்பாங்களா? பொண்ணுங்களாலே அது முடியும். நீ என்ன வெறுத்தாலும் நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், அது போதும் எனக்கு. என்னங்க? என்ன தேனு? இல்ல, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க போர் அடிக்குது. இன்னைக்கு நாம கோயம்புத்தூருக்கு போயிட்டு அப்படியே படம் பார்த்துட்டு ஷாப்பிங் போயிட்டு வரலாமா? தேனு, கயிறு ஃபேக்டரிக்கு போனோம், அது ரொம்ப முக்கியமான வேலை. இன்னைக்கு ஒரு நாளைக்கு கயிறு ஃபேக்டரிக்கு போகாம இருந்தா ஒன்னும் குறைஞ்சு போயிடாது. சரி தேனு, நம்ம 2 பேரும் கோயம்புத்தூருக்கு போவோம். என்ன ஒண்ணு செய்வோம், அப்படியே மருதமலை கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். ஏன்னா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தா மருதமலை கோயிலுக்கு வரதா எங்க அம்மா வேண்டிக்கிட்டு இருக்காங்க. நான் சினிமாவுக்கு போறத பத்தி பேசுறேன், நீங்க கோயிலுக்கு போக பிளான் பண்றீங்களா? வீணா என் கோபத்தை கலராதீங்க. சரி 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 தேனு, இப்ப நீ எதுக்காக கோவப்படுற? சரி, நீ சொன்ன மாதிரியே நம்ம படத்துக்கு போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போவோம். என்ன உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? சரி, சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க. நான் ரெடியா தானே இருக்கேன். இங்க பாரு, கல்யாணமாகி முதல்ல வெளியில போக போறோம். நீங்க வேற நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுக்கோங்க. இல்ல தேனு, இது நல்லா தானே இருக்கு. சரி, இருந்தாலும் உனக்காக நான் போய் வேற ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். இதோ வந்துடுறேன். தேனு, எப்படி இருக்கு? என்னங்க இது? புது வேஷ்டிமா, நம்ம கல்யாணத்துக்கு எடுத்தது. டவுனுக்கு போகணும்னு சொல்றேன், மறுபடியும் வேஷ்டியே கட்டிட்டு வந்து நிக்கிறீங்க. போங்க, பேண்ட் போட்டுக்கிட்டு வாங்க போங்க. பேண்டா? அது இதுவரைக்கும் நான் அதெல்லாம் போட்டதே இல்லையே. என்னது? உண்மையிலேயே நான் பேண்ட் போட்டதே இல்ல. எப்பவும் வேஷ்டி கட்டுவேன், ஆனா என் தம்பிங்க எப்பவாவது பேண்ட் போட்டுப்பாங்க. எனக்கு இந்த பேண்ட் போடுறதெல்லாம் பிடிக்காதுமா. உங்க கூட வெளியில போக ஆசைப்பட்டதே தப்பு. தேனு, ஏன் தேனு கோச்சிக்கிற? நான் சின்ன வயசுல இருந்து இப்படியே இருந்து பழகிட்டேன். சரி வா, நம்ம சினிமாக்கு போலாம். மாமா, காஃபி எடுத்துக்கோ தேனு. மாமா, நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். தேனுக்கு ஆசைப்படுற மாதிரி பேண்ட் போட்டுட்டு போக வேண்டியதானே? என்கிட்ட பேண்ட் இல்ல லட்சுமி. அதுவும் இல்லாம நான் பேண்ட் போட்டா நல்லாவா இருக்கும்? அத நாங்க சொல்லணும். சாரி, அக்கா சொல்லணும். சரி, நீங்க காஃபி குடிச்சிட்டு இருங்க. என்கிட்ட ஒரு பேண்ட் இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். உன்கிட்ட பேண்ட் இருக்கா? எப்படி லட்சுமி? மாமா இருங்க, சொல்றேன், எடுத்துட்டு வரேன், இருங்க.
மாமா ஆ. இந்தாங்க லட்சுமி இந்தாங்க இது கதிர்க்காக வாங்கின பேண்ட். அவனுக்கு இது பெருசா இருக்கான், உங்களுக்கு கரெக்டா இருக்கும், போட்டுக்கோங்க. எனக்கு பேண்ட்லாம் வேண்டாமா. மாமா போட்டுக்கிட்டு போங்க, அக்கா ஆசைப்படுறாங்கல்ல. சரிம்மா. அக்கா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி மாமா பேண்டோட வருவாரு, 2 பேரும் வெளியே போயிட்டு வாங்க, சரியா? பொண்ணுதானே அந்த வீட்டு மூத்த மருமக. ஆனா மொத்த பொறுப்பும் அந்த 2வது மருமக கிட்ட தான் இருக்கு. அப்போ உன் மகளுக்கு அந்த வீட்டுல மரியாதை இல்லையான்னு வாய்க்கு வந்தபடி பேசுவாங்கம்மா. இங்க பாரு, நமக்கு கௌரவம் தான் முக்கியம். எப்பவும் உன் முக்கியத்துவத்தை விட்டு கொடுக்க கூடாது. அளவு கரெக்டா இருக்கு. எனக்குன்னு தைச்ச மாதிரியே இல்ல. லட்சுமி கரெக்டா தான் சொல்லிருக்கா. இல்ல இல்ல இல்ல, முதல்ல நீ தான் பேண்ட் போட சொன்ன. அத பார்த்துதான் லட்சுமி எனக்கு பேண்ட கொடுத்தா. அதை தான் சொன்ன. சரி வா நம்ம போலாம். தேனு, லட்சுமி கிட்ட போய் உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை கேட்டு வாங்கிட்டு வா. நான் போனா அவ கணக்கு கேட்பா. நீ போய் வாங்கிட்டு வா. என்ன? லக்ஷ்மி 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 வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எப்ப பார்த்தாலும் லக்ஷ்மி பல்லவி தானா? அவ உங்க தம்பி பொண்டாட்டிங்க. இல்லம்மா, அவகிட்ட தான் எல்லா வரவு செலவு கணக்கும் இருக்கு. உங்ககிட்ட எந்த பணமும் இல்லையா? எனக்கு எதுக்குமா பணம்? பார்ட்டி கிட்ட பேசி ஆர்டர் வாங்கிட்டு வரதான் என்னோட வேலை. அதுல வர லாபத்தை நான் லட்சுமி கிட்ட கொடுத்துருவேன். உங்களுக்குன்னு ஒரு 1000 ரூபாய் கூட வச்சுக்க மாட்டீங்களா? தேனு, காலையில நான் வீட்டுல சாப்பிட்டு போயிடுறேன். மதியம் லட்சுமி ஃபேக்டரிக்கு சாப்பாடு கொண்டு வந்துருவா. பைக்குக்கு பெட்ரோல்லாம் கதிர் போட்டு வச்சிருவான். எனக்கு எதுக்குமா பணம்? எனக்கு வேற எந்த செலவும் இல்லையே. இப்ப கூட நீ சினிமாவுக்கு போகணும்னு சொன்னதுனாலதான் அவகிட்ட போய் கேட்க சொன்னேன். இத பருத்தேன்னு நல்லா சினிமா பார்த்தே பல வருஷமாச்சு தெரியுமா? போதும் போதும் உங்க பெருமை. நான் அதிகமா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நீ போய் லட்சுமி கிட்ட பணம் வாங்கிட்டு வந்துரு. அவகிட்டதான் பணம் வாங்கிட்டு சினிமாவுக்கு போனோம்னா அப்படி ஒரு சினிமாவே தேவையில்ல. எதுக்கு எடுத்தாலும் லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மி. அவகிட்ட நான் கையேந்தி நிக்கணுமா? என் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? நான் இந்த வீட்டோட மூத்த மருமகன். நியாயமா இந்த வீட்டோட வரவு செலவெல்லாம் என்கிட்டதான் இருக்கணும். நான் வீட்டுக்கு வந்த உடனே அவகிட்ட இருக்கிற சாவி கொத்தை என்கிட்ட வாங்கி கொடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். தேனு, நீ கோவப்படாத தேனு. நானே லட்சுமி கிட்ட லட்சுமி 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 வாங்கிட்டு வந்துடுறேன். மறுபடியும் லக்ஷ்மியா? லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மி. பணம்னு சொல்லக்கூடாதா? சரி, நான் போய் லட்சுமி கிட்ட இல்ல 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 தம்பி பொண்டாட்டி கிட்ட பணம் வாங்கிட்டு வந்துடுறேன். இதோ வந்துடுறேன். கதிர், அண்ணி எங்க கிளம்பிட்ட? தோட்டத்துக்கு போயிட்டு இருக்க. நீ தோட்டத்துக்கு தானே போற? அப்படியே ஒரு கடையில இந்த பணத்தை கொடுத்துரு. சரி. இந்த மறக்காம சேஞ்ச் கொண்டு வா. அண்ணே, என்னண்ணே என்னைக்கு இல்லாம இன்னைக்கு பேண்ட்லாம் போட்டிருக்கீங்க? நல்லா இருக்கா? இந்த பேண்ட் என்னோடதாச்சே. அது வந்து உன் பேண்ட் தான். நான் தான் மாமா கொடுத்தேன். உனக்கு இது பெருசா இருக்குன்னு சொன்னேன்ல, அதான் மாமா கொடுத்தேன். கலக்குங்க, நல்லா இருக்கு. டேய் போடா. லட்சுமி, சொல்லுங்க மாமா. இன்னைக்கு நானும் தேனும் மருதமலை கோயிலுக்கு போலான்னு இருக்கோம். அக்கா சினிமாக்கு போறதா தானே சொன்னாங்க? சினிமாக்கு தான் போக போறோம். ஆனா முதல்ல மருதமலை கோயிலுக்கு தான் போக போறோம். அதுக்கப்புறம் சினிமாக்கு போவோம். சரிங்க. அப்புறம் லட்சுமி கொஞ்சம் செலவுக்கு பணம் வேணும். தரேன் மாமா. எவ்வளவு வேணும் மாமா? அது அண்ணி, அண்ணா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் படத்துக்கு போறாரு. அவர் பழைய டிக்கெட் நம்மள கம்மியா கேட்க போறாரு. நீங்க 2000 ரூபாய் சேர்த்து கொடுங்க. நீ போடா. லட்சுமி, கதிர் சொல்றதெல்லாம் கேட்காதம்மா. இந்த காலத்துல 2000 ரூபாய் எந்த மூலைக்குமா? இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்த்து கொடு. ஏன்னா தேன்மொழி இந்த சாப்பிங்கோ ஜம்பிங்கோ போறதா சொன்னா. இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு, எடுத்துக்கோங்க. இங்க பாரு,
நமக்கு கௌரவம் தான் முக்கியம். எப்பவும் உன் முக்கியத்துவத்தை விட்டு கொடுக்க கூடாது.